விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே என்ற பாடலை நாம் பாடலாம். பாடல் கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே நாம் விடுதலை பெற்ற ஒவ்வொருவரும் இந்த பாடலை விடுதலையோடு கூட நாம் பாடலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் என்பதை இந்த பாடல் மூலமாய் நாம் உணர்ந்து பாடலாம். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே, விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. எந்த இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம், எந்த இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. அன்பரேசுவே தந்த விடுதலை, அன்பரேசுவே தந்த விடுதலை. இன்ப காணான் சென்றிடும் வரை உண்டே விடுதலை, இன்ப காணான் சென்றிடும் வரை உண்டே விடுதலை. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை, மிடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை, மிடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே, ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே. தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் விடுதலை, தாழ்மை பேச கொள்ள உண்மை ஈந்தார் விடுதலை. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. இன்னொரு அருமையான ஒரு பாடலை நாம் பாடலாம். சத்தாய் நிஷ்கலமாய் என்ற ஒரு பாடல். அது செய்யுள் நடையிலே இருக்கக்கூடிய பாடல், ஆனால் மிகவும் அர்த்தம் கொண்ட ஒரு அருமையான மிக மிக பழமையான பழைய பாடல். நல்ல தேவ பிள்ளை எழுதின, தேவ மனிதர் ஒருவர் எழுதின அருமையான பாடல். இந்த பாடலின் அர்த்தத்தை நாம் இந்த பாடல் மூலமாய் உணர்ந்து கொள்ளலாம். சிறிது புரியாவிட்டாலும் மிகவும் அர்த்தம் கொள்ள அருமையான பாடல். இந்த பாடலை நாம் மிகவும் அர்த்தத்தோடு நாம் பாடலாம், தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒரு சாமியமும் இளதா
அரசே உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே. தாயே தந்தை தமர் குரு சம்பத்து நட்பவையும். தாயே தந்தை தமர் குரு சம்பத்து நட்பவையும். நீயே எம்பெருமான் கதிவேறில்லை நின்னயம் காண். என்றிகளும் உலகோடன கென்னுரிமை. என்றிகளும் உலகத்தோடன கண்ண உரிமை. ஆயே உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே. பித்தேரி சூழலும் ஜக பேய்பிடி துப்பவதே. பித்தேரி சூழலும் ஜக பேய்பிடி துப்பதுவே. செத்தேன் உன் அருளால் பிழைத்தேன் மறு ஜென்மமதாய். எத்தோ சங்களையும் ஒரு தேனென்றும் இறங்குவென்று. அத்தா உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே. துப்பார் சிந்தையிலே மறைந்தீட்டிய தொல்வினையும். துப்பார் சிந்தையிலே மறைந்தீட்டிய தொல்வினையும். தப்பாதே எளியா நடுநாளனை தாங்கிக் கொள்ள. இப்பாருயவென்றே மனு கோலமெடுத்த எங்கள் அப்பா உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே. சத்தாய் நிஸ்தலமா நம்ம அப்படியே தலை கவிழ்ந்து இந்த கூடுகை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் நம்மோடு பேசும்படிக்கு தனித்தனியாய் ஒவ்வொரு உள்ளத்தையும் தேவன் தொடும்படிக்கு நாம் நம்ம இரட்சகரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தேவனே, எங்கள் தகப்பனே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்திலே நீங்கள் எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறீரப்பா. உங்களுடைய நாமத்து நிமித்தம் எங்களை ஒன்று கூட பண்ணியிருக்கிறீங்க ஐயா. உங்களுடைய வழிகளை எங்களை காட்டும்படிக்கு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு இதுவே வழி என்று சொல்லக்கூடிய உடைய நல்ல வல்ல வார்த்தைகளை கேட்கும்படிக்கு அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. அதை நாங்கள் மிகவும் அறிந்து உணர்ந்து மையாய் நாங்கள் அர்த்தத்தோடு அமர்ந்திருந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை பொருந்திய உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை ஒவ்வொருவரையும் தேற்றி விடுங்க. உங்களுடைய வல்லமையினாலே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையானது எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடட்டும் அப்பா. நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் இணங்கும்படிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதன்படி வாழும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும் அப்பா. எங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். மறுபடியுமாக நாம் எல்லோரும் இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மை இந்த பூமியிலே அழைத்த அழைப்போ இல்லை என்றால் நம்மை தெரிந்து கொண்ட விதமோ
நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சமோ இல்லைன்றால் நம்முடைய நம்பிக்கையோ இவைகள் எல்லாவற்றிலும் அவைகள் மேன்மையானது என்று நாம் அறிந்து கொள்ளாத வரைக்கும் நமக்கு மன சோர்வும் இழைப்பும் தான் வரும். நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படி நாம் தேவன் நம்மை நடத்துகிற பாதை, அவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியங்கள் இவைகளெல்லாம் மிகவும் மேன்மையாக எண்ணாத வரை நமக்கு மன சோர்வு தான் வரும். 1 நாளாகவும் 21வது அதிகாரத்திலே தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 நாளாகமும் 29வது அதிகாரம். தாவீது தான் சுகித்திருந்த நாட்களிலே, இல்லை என்றால் அவன் அதிக காலம் போராட்டம், சண்டை, யுத்தம் என்றெல்லாம் அவன் பல நாட்களை வருஷங்களை அவன் சந்தித்து எதிர்ப்புகளை சந்தித்து அவன் அமைதியாய் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே அவனுடைய ராஜ்யம் அவனுக்கு கைகூடி வந்த நிலையிலே அவன் தான் நல்ல ஒரு அரண்மனையிலே வாழ்கிறோமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு ஒரு ஆலயம் அவருக்கு ஏற்ற விதமாக இல்லையே என்று அவன் நினைத்து அதை செய்ய முற்படும் பொழுது ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ அதை கட்ட முடியாது, நீ இரத்த புருஷன், நீ அதிக யுத்தங்களை செய்து அதிக இரத்தத்தை சிந்தினவன், ஆகவே நீ அதை கட்ட முடியாது, உன்னுடைய குமாரன் அதை கட்டுவான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய சபையாருக்கு சொல்லும் பொழுது அவர் இவ்வாறு சொல்கிறார். தன்னுடைய மகனை காட்டி சபையாருக்கு அந்த ஆலயத்தை கட்டுகிற அந்த பணியினுடைய பொறுப்பை பற்றி சொல்லும் பொழுது அவர் 29வது அதிகாரம் 1வது வசனத்திலே, தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்கிறார். தன்னுடைய மகன் இளைஞனாக இருக்கிறான், ஆனால் அவன் கட்ட வேண்டியதோ அது ஒரு பெரிய வேலை, அது மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு கட்டும் அரண்மனை என்று சொல்கிறான். ஆகவே அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தேவன் அவனை கட்ட அனுமதிக்கவில்லை. அவனுடைய ஆதங்கம், அவனுடைய ஆவல் இவைகளினாலே அவன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியுமோ, தன்னுடைய குமாரனுக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு அதனுடைய தளவாடங்கள் எல்லாவற்றையும், வேண்டிய கட்டுமான பொருட்கள் எல்லாவற்றையும் அவன் சேகரித்து வைக்கிறான். அதை நாம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மரவேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகலவித இரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன் சொல்கிறார். அப்போ தான் கட்டப்போகும், தன்னுடைய மகன் கட்டப்போகும் அந்த ஆலயம் அது சாதாரணம் அல்ல என்று அதோடு நிற்கவில்லை, அதை மிகவும் பெரியதாய் அவன் தரிசித்ததினாலே அதற்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறான். தன்னால் இயன்ற மட்டும் என்று சொல்கிறவன் 3வது வசனத்தில், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் என்று அதை காட்டில் இன்னும் தேவனுக்கென்று நான் கொடுத்தேன், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்று சொல்கிறான். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்த ரட்சிப்பின் நாம் பயணிக்கிற அந்த பாதை இவைகளை பற்றிய மேன்மையும் அதை நாம் மிகவும் கனமாயும் பாக்கியமாயும் எண்ணும் பொழுதுதான் நாம் சந்திக்கிற அந்த சோதனைகளிலே அதை நாம் எளிதாய் நாம் மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஓட்டத்திலே நமக்கு ஒரு மன சோர்வு வரும். நாம்
எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது, இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய திடமாக இருக்கின்ற அனுபவம் அது குறைவுபட தொடங்குகிறது. இதை குறித்து நான் தியானித்த பொழுது டிஸ்கரேஜ், இல்லை என்றால் மன சோர்வு என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கே வருகிறது என்று நான் தேடி பார்த்தேன். மன சோர்வு ஆங்கிலத்தில் டிஸ்கரேஜ் என்று இருக்கிறது. ஒருவேளை பல மொழிபெயர்ப்புகளிலே வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த அந்த மொழிபெயர்ப்பிலே 2 இடங்களிலே அது வருகிறது. அந்த 2 இடங்களும் நமக்கு மிகவும் தெரிந்த இடங்கள் தான். நாம் அடிக்கடி நாம் படித்த இடங்கள் தான். இல்லை என்றால் அதுக்கு ஒரு முன்னுரை நமக்கு தேவையில்லை. அப்படி இருந்தும் என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக அதை நான் தியானிப்பதற்காக நான் எடுக்க வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணம் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் என்கிற அந்த வார்த்தை வருகிற அந்த 2 இடங்கள் தான். என்னாகமும் 32வது அதிகாரம், என்னாகமும் 32வது அதிகாரத்தில் 32வது அதிகாரம் ஆரம்பத்திலே 1வது வசனம் முதல் அதனுடைய பின்னணியை நான் சொல்கிறேன். அவர்கள் செங்கடலெல்லாம் கடந்து பாலைவனங்கள் எல்லாம் கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்து இப்பொழுது அவர்கள் கானான், அந்த இன்ப கானான் அதற்கு அருகிலே வந்து விட்டார்கள். அப்படி அருகிலே வந்து அதை சுதந்திரிக்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கின்ற நேரத்திலே தான் அங்கே யோர்தானை கடந்தால் அந்த கானானுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதில் இருக்கிற 2-3 கோத்திரங்கள், ரூபன் புத்திரர், காத் புத்திரர், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது, பச்சை பசேல் என்று இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே ஆடு மாடுகள் வைத்திருந்தபடியினாலே அதற்கு ஏற்ற இடம் இவைகள் என்று சொல்லி மோசேயின் இடத்துல போய் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து விடுங்கள், இந்த இதை எங்களுக்கு காணாட்சியாக கொடுங்கள், நாங்கள் இங்கே இருந்து விடுகிறோம் என்று கேட்கிறார். மோசே அவன் ஒரு தலைவன். அவனை இத்தனை வருஷம், இல்லையென்றால் இவ்வளவு நாட்கள் இத்தனை லட்சம் மக்களை அவன் நடத்தி வந்து அவர்களை கானானுக்குள் சேர்த்து விட வேண்டும் என்ற அவளோடு பொறுப்போடு அவன் வந்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தார் இப்படி இடையிலேயே அவரை காலை வாரி விடுவதைப் போல அவன் பார்க்கிறான். நாம் அடைய வேண்டிய இலக்கை நாம் அடைவதற்கு முன்பாகவே இவர்கள் செய்கிறது என்ன என்று 6வது வசனத்திலே அவர்களை பார்த்து அவர் கடிந்து கொள்ள தொடங்கிறார். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? Why are you discouraging the sons of Israel என்று சொல்கிறார். நீங்கள் ஏன் ஜனங்களை தளர பண்ணுகிறீர்கள்? அப்படி சொல்லும் பொழுதே அவருடைய மனதில் இருக்கிற அந்த பாரம் வருகிறது. நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய பிதாக்களும் இதைத்தான் செய்தார்கள். அவர் சொல்கிறார் 8வது வசனத்திலே, அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பிடுவது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அது என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அந்த பகுதியில் வருகிறது. அவர்களும் இப்படித்தான் இலக்கரிக்க பண்ணார்கள். கானானை வேவு பார்த்து வந்துவிட்டு அவர்கள், நாம் அதை பார்க்கலாம் 13ஆம் அதிகாரம், என்னாகமும் 13ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னார். 40 நாள் அவர்கள் வேவு பார்த்து விட்டு 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அது நல்ல தேசம்தான் அதெல்லாம் சொல்கிறார்கள். 27வது வசனத்திலே அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனிதான், அதையெல்லாம் காண்பிக்கிறார்கள். அப்படி இருந்தும்
31வது வசனத்திலே, காலேப் யோசுவாவை தவிர மற்றவர்கள் அவனோடு கூட போய், இந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 32வது வசனத்திலேயும், நாம் தெரிந்தபடிதான் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். 33வது வசனத்திலே, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரையும் ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம் என்று சொல்லி தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். இல்லை என்றால் மற்ற ஜனங்களை டிஸ்கரேஜ் பண்ணினார்கள், தளர்ந்து போக பண்ணினார்கள். அதைத்தான் ஞாபகத்தில் வைத்திருந்து, கானான சுதந்திரிக்கு முன்பாக நான் உங்களை வேவுக்காக நான் அனுப்பின பொழுதே உங்கள் பிதாக்களும் இதைத்தான் செய்தார்கள், இப்படி அவருடைய இருதயங்களை திறனற்று போக பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். அந்த டிஸ்கரேஜ் என்கிற வார்த்தை இதில் தான் வருகிறது. இதில் முடிந்தவுடனே நான் இதில் ஒரு இடைச்செருகலாக இன்னொரு பாகத்தை நான் அதில் கண்டுபிடித்தேன். என்னென்னா, இப்படியெல்லாம் மோசே தன்னுடைய ஆதங்கத்தை அவர் கொட்டி தீர்த்த பின்பு 16வது வருஷத்தில் அவர் சொல்கிறார், அவர்களிடம் அப்பொழுது அவர்கள், அதாவது அந்த ரூபன் புத்திரர், காத் புத்திரர் யாரெல்லாம் காணியாட்சி எங்களுக்கு யோர்தானுக்கு இந்த புறமே இருக்கட்டும் என்று சொன்னார்களோ, அவர்கள் அவன் சமீபமாய் வந்து அவர் சொல்கிறார்கள், எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம், நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் தீவிரத்தோடு யுத்த சன்னதராய் அவர்களுக்கு முன்பாக நடப்போம்னு சொல்கிறார். நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம், அவர்களுக்கும் சுதந்திரம் வாங்காமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு நல்ல அருமையான ஒரு கூற்று. அதன் பின்பு அதற்கு மோசேயும் சம்மதிக்கிறார். இனி அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு வாக்களித்த அந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நாம் வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் போய்கொண்டு இருக்கும் பொழுதே பல சூழ்நிலைகளிலே நாம் சோர்வடைகிறோம். பல சந்தர்ப்பங்களிலே நம்மோடு கூட புறப்பட்டவர்கள் கூட நம்முடைய இருதயத்தை இலக்கரிக்க பண்ணும். அதுதான் அந்த தலைவனுக்கு உள்ள வருத்தம். கொஞ்சம் நாட்களிலே நாம் அதை சுதந்திரத்தை விடலாம், நீங்கள் ஏன் அவர்களை இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரி, இதே போல இன்னொரு பகுதியில் டிஸ்கரேஜ்மெண்ட் என்று வருகிற ஒரு வார்த்தை என்னாகும். எஸ்ராவின் புத்தகம் 4வது அதிகாரம், எஸ்ராவின் புத்தகம் 4வது அதிகாரம். எங்கேயும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். 4வது வசனம், 4வது அதிகாரம் 1 வசனத்தில், சிறை இருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். இப்போ இவர்கள் கட்ட ஆரம்பித்த உடனே அதை எதிர்க்கின்ற, அதை விரும்பாத அவருடைய சத்துருக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதைத்தான் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் ஆலயத்தை கட்டுவோம் என்று தீவிரமாய் கட்டுகிற நாட்களிலே, அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி என்று வாசிக்கிறோம். எவ்வளவு கைகளை தளர பண்ண முடியுமோ, எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ, எவ்வளவு இடைஞ்சலை சங்கடங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவாய் அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த 2 பகுதி தான் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் என்கிற பகுதியை இந்த வார்த்தையை நான் பார்த்தேன். முதலாவது, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் வாக்களித்த அந்த கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்று போகும்பொழுது அதை டிஸ்கரேஜ் பண்ணுகிறார்கள். 2வது, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லும்பொழுது அப்பொழுதும் அதை டிஸ்கரேஜ் பண்ணுகிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 2 பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஆனாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, இந்த 2 முடிவுகள், நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வேன், இல்லை என்றால் இந்த சத்தியத்தின்படி நான் பிரயாசப்படுவேன் என்று போகும்பொழுதும் அந்த சோர்வு வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று கட்டி நம்முடைய குடும்பத்தில் ஆனாலும் சரி, நாம் இருக்கிற இடங்களிலாலும் கட்டும் பொழுதும் கூட அப்பவும்
அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வரத்தான் செய்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில். ஆனால் இவைகள் இரண்டிலும் பாதிக்கப்படாமல் யார் இருப்பார்கள்? நான் கட்டும் வேலை மகா பெரியது, இந்த வாய்ப்பு என்னுடைய நான் எடுத்திருக்கிற தீர்மானம் உன்னதமானது, தேவன் என்னை அழைத்திருக்கிற அழைப்பு விசேஷமானது என்ற நம்பிக்கை கொண்டவர் மாத்திரம்தான் இதில் உறுதியாய் இதில் நாம் பயணிக்க முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நெகேமியாவின் புத்தகத்திலையும் இதே போல அந்த அவர்கள் ஒன்று அவர்கள் மதில் சுவர்களை அவர்கள் கட்டுகிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். இரண்டு காரியங்களிலேயும் தேவனுக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த இடங்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் மற்றவர்கள் அவர்களை சோர்வடைய பண்ணுகிறார்கள். நெகேமியா 6வது அதிகாரம். அலங்கம் என்பது கோட்டை சுவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கோஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் நெகேமியாவுடைய மனதை இழைக்க பண்ணுகிறதை பாருங்கள். 3வது வசனத்திலே, அப்பொழுது நான் அவரிடத்துக்கு ஆட்களை அனுப்பி, 2வது வசனத்திலே அவர் சொல்கிறார்கள், நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் அவர்கள் எதிரிகளெல்லாம் நாம் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். எவ்வளவு இடையூறு பண்ண முடியுமோ அவ்வளவாய் நம்ம அந்த சத்துருக்கள் அவர்கள் வருவார்கள். அப்பொழுது நெகேமியா சொல்கிறதை பாருங்கள். அப்பொழுது நான் அவரிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது என்று எழுதுகிறார். நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. அவன் சாதாரணமாய் அந்த வேலையை செய்திருந்தால் அவர் மன சோர்வடைந்திருப்பார். ஆனால் நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் இறங்கி வர முடியாது என்று சொல்கிறார். ஆனால் அந்த பயமுறுத்தல் தொடர்கிறது. 9வது வசனத்திலேயும் அதை பார்க்கிறோம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் என்று எழுதுகிறார். பயமுறுத்த பார்த்தார்கள் என்றார். ஆனால் ஒன்றும் முடியவில்லை. நாம் 15வது வசனத்தை பார்க்கிறோம். அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்து விட்டது என்று பார்க்கிறோம். 52 நாட்களிலேயே கட்டப்பட்டு முடிந்து விட்டது என்று பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நாளும் மன சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்கவே வேண்டாம். மன சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்கவே வேண்டாம். இந்த நாளிலே நாம் பாடின ஒரு பாடல், அந்த பாடல் ஒரு இலக்கிய ஒரு செய்யுள் நடையிலே நாம் இருந்தது. அதை ஒருவேளை அந்த பாடலுடைய வரிகள் ஒரு செய்யுள் நடையிலே இருப்பதனாலே இதை ஏன் நாம் பாட வேண்டும், நமக்கு உரை நடையில் இருப்பதே புரியவில்லை, செய்யுள் நடையில் இருப்பது எப்படி புரியும் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் இல்லை தமிழ் பற்றுள்ளவர்கள் எல்லாரும் நீங்கள் அதனுடைய உரைநடையிலே அந்த பாட்டினுடைய உரைநடை குறிப்பு இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது இரண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது யார் இந்த பாட்டை எழுதினார் என்றால், ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை என்று தன் பெயரை கொண்ட H.A. கிருஷ்ணபிள்ளை என்று பல கிறிஸ்தவ பாடல்களை பாடின ஒரு கிறிஸ்தவ தமிழ் கவிஞன். அவன் ஒரு கிறிஸ்தவ கம்பன் என்று கூட அவர்களை அழைப்பார்கள். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் நல்ல ஒரு தமிழ் புலமை பெற்றவர். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு நல்ல ஒரு மிஷனரி தலைவர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய தொடர்பு எல்லாம் கிடைக்கிறது. கால்டுவெல் என்கிற ஒரு பாதிரியாரோடு அவருக்கு தொடர்பு கிடைக்கிறது. மற்றும் நம்முடைய எமி கார்மைக்கேல் அம்மையார், அந்த அம்மையாருடைய வாழ்க்கையும் அவரை பாதிக்கிறது. அதன் மூலமாக அவர் இந்த தொடர்பெல்லாம் இந்த நட்பெல்லாம் கிடைத்தபடியினாலே மோட்ச பிரயாணம் என்கிற
அந்த புத்தகத்தை அவர் படித்த பொழுது அதை தமிழிலேயும் கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய ஆவலினாலே ரட்சணி யாத்திரிகம் என்கிற அந்த தமிழிலே அதை அவர் மொழிபெயர்த்தார். அப்படி அவர் அந்த அளவாய் ஈடுபாடோடு அவர் இருந்த நாட்களில்தான் அவரை பலரும் குறைவாய் மதித்தார்கள். ஒரு ஆங்கில ஒரு கல்லூரியிலே ஒரு தமிழ் பேராசிரியராகவும் அவர் இருந்தார். அப்படியெல்லாம் ஒரு கண்ணியமாய் பல நல்ல ஒரு தலைவர்களோடு தொடர்புள்ளவராய் இருந்த அவருக்கு உரிமைப்பட்டவர்கள், அவரோடு இருந்தவர்கள் அவரை அவமானமாய் இல்லை என்றால் மரியாதை இல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் அவர்களை அலட்சியம் பண்ணினார்கள், எள்ளி நகையாடினார்கள், ஏளனப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் இந்த அருமையான ஒரு பாடலை அவர் எழுதுகிறார். அதில் பல காரியங்கள் நமக்கு இருக்கிறது. நான் அதில் ஒரு பகுதியினுடைய நான் விளக்கத்தை நான் சொல்கிறேன். கடவுள் இருக்கிறார் என்ற சிந்தை இல்லாமல் மறைத்து, எல்லோருக்கும் மறைத்து, நான் பழைய வினை தப்பாமல் நான் செய்த பழைய வினைகள், பழைய செய்கள் எல்லாம் தப்பாமல் வெளியாகும் நியாயத்தீர்ப்பு நாளிலே என்னை ஆதரித்து காப்பாற்றுவதற்கு, இந்த பார் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே மனித உருவம் எடுத்த எங்கள் அப்பா, என் தந்தையே, உம்மை விட்டால் எனக்கு யார் துணை, யார் உறவு என்று சொல்கிறார். உம்மை இல்லாமல் எனக்கு யார் துணை, யார் உறவு என்று சொல்கிறார். இன்னொரு கவியிலே நாம் பார்க்கிறோம், தாயே தந்தை தமர்குரு சம்பத்து நட்பு எவையும் நீயே எம்பெருமான் கதி வேறு இல்லை நிர்ணயங்கான் ஏயே என்றிகளும் உலகோடு எனக்கு என்ன உரிமை ஆயே உன்னையல்லால் எனக்கு ஆர் துணை யார் உறவே என்று எழுதுகிறார். இதில் என்ன அப்படி விசேஷம் இருக்கிறது என்று நான் நினைக்கலாம். நான் அதை உங்களுக்கு பின்னணியே சொல்கிறேன். தாயாக, தந்தையாக, உறவினராக, குருவாக, செல்வமாக, நட்பாக என் பெருமானாகிய நீயே திகழ்கின்ற உம்மை விட வேறே கதி எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு ஏயே என்று என்னை இகழும் இந்த உலகத்தோடு எனக்கு என்ன உரிமை உள்ளது என்று எழுதுகிறார். ஏயே என்றால் அவரை அவமரியாதையாய் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் ஏளனமாய் பேசினவர்கள் அவர் போகும்பொழுது வரும்பொழுது அவரை ஏ என்று அழைத்தார்களாம். ஏ என்று அவர் அழைத்த பொழுது அது ஒரு அவமான அழைப்பு, இல்லை என்றால் அவமான சொல். ஏ என்று அவரை அவமானப்படுத்தின பொழுது அதை அவர் அப்படியே செயலுடையாக எழுதுகிறார். ஏ என்று என்னை இகழும் இந்த உலகத்தோடு எனக்கு என்ன உரிமை உள்ளது. ஆயே என்றால் தாயே, ஆயே போன்றவரை உன்னை விட்டால் எனக்கு யார் துணை, யார் உறவு என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அந்த பின்னணியில் அவர் அந்த பாடல் பாருங்கள், அந்த பாடலில் அவருடைய வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வரி வரியாய் நீங்கள் பார்க்கலாம். நான் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் இருக்கோம். கொலோசையர் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் சபையை குறித்து, இல்லை என்றால் நீங்கள் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் குடும்பத்தை குறித்து மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே, வேலைக்காரரே என்றெல்லாம் எழுதி கொண்டு போவதற்கு முன்பாக 1வது வசனம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்றெல்லாம் ஒரு அறைகோள் விடுத்து பொதுவாய் மொத்த சபைக்கும் அவர் எழுதுகிறார். மொத்த சபைக்கும் அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது 15வது வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்றெல்லாம் எழுதுகிறார். 16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று எழுதுகிறார். அப்போது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும்
நாம் கூடி வரும்பொழுதெல்லாம் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தையும் நான் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. நாம் சபையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் எப்படி எல்லாமோ பாடலை பாடி ஜனங்களை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அர்த்தமும் இல்லாத வரிகள் கொண்ட பாடல்கள், வெறும் இசைக்காக, பேருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக எழுதப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் இருக்கின்ற நாட்களிலே சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கூடி வரும் பொழுது சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞானப்பாட்டுகளினால் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் புத்தி சொல்லுங்க என்று சொல்கிறார். இந்த வசனத்துக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய போகிறோம், அதை நாம் எவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான். அப்படியெல்லாம் நான் சிந்தித்து கொண்டிருந்த அந்த நாட்களில் தான் சபையாக நாங்கள் பழைய பாடல்களை எடுத்து, அர்த்தமுள்ள பாடல்களை எடுத்து, அதை இந்த நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே இதை நாம் புழங்க விட வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். நம்முடைய சபையாக நாம் செய்ய வேண்டிய கடமை அது. நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இல்லை என்றால், கருத்து வேறுபாடுகள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்க முடியாத தன்மையோ இல்லை என்றால் மனைவி தன்னுடைய கணவனை எதிர்த்து முறுமுறுத்தலும் குறைகோள் சொல்லுதலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் தேவனுடைய நல்ல கருத்துள்ள ஒரு பாடல்களை நீங்கள் வீட்டிலே நீங்கள் பாடி பாருங்கள், இல்லை என்றால் அதை கேட்டு பாருங்கள். நாம் இந்த பாடல்களை நாம் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது எப்படி என்னுடைய கணவனை நான் விரோதிக்க முடியும், அவரை எப்படி நான் கனவீனமாய் பார்க்க முடியும், என்னுடைய மனைவி மேலே நான் ஒரு மனக்கசப்பு வைத்திருப்பேன் என்றால் இந்த பாடல்களை பாடும்பொழுது எப்படி நான் அதை செய்ய முடியும்? நான் இதே போல நாம் ஒன்றை நம்முடைய சூழ்நிலையிலே, நம்முடைய அலுவலகத்திலோ இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்திலேயோ அந்த அவமானத்தை சந்திப்போம் என்று அப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் தான் வருகிறது. இந்த அருமையான தமிழ் கவிஞன் எழுதின அந்த பின்னணியிலே அவன் எழுதின அந்த வரி, ஏண்டிகளும் உலகோடு எனக்கு என்ன உரிமை என்ற அந்த வரி மாத்திரம் திரும்ப திரும்ப நம்முடைய கண்களிலே வரும் என்றால், என்று அசிங்கப்படுத்தினவரை கூட ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்து பெருமானின் பிள்ளைக்கு நான் ஏன் அதை பின்பற்றக்கூடாது? அந்த ஒரு வரியினாலே அது என்னை உற்சாகப்படுத்துகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட இந்த உற்சாகம் இல்லை என்றால் இந்த என்கரேஜ்மெண்ட் தேவைப்பட்டது. நாம் சில பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலே யாருக்கு இந்த உற்சாகம் தேவை இல்லை என்றால் தேவன் அதை எப்படி செய்கிறார் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9வது 10வது வசனம் பாருங்கள். ஒரு கட்டத்திலே பவுல் சோர்வுற்றவனாய் ஒரு முடிவெடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் 9வது வசனம், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, இப்பொழுது கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர் சொல்கிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று எழுதுகிறார். பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று எழுதுகிறார். ஆகவே அவர் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொள்கிறார். அப்போ அதுக்கு முன்பாக என்ன நடந்திருக்க வேண்டும்? அவருடைய ஒரு மன சோர்வு இருந்திருக்கலாம், இல்லையென்றால் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதினாலே அவர் கவலை அடைந்திருக்கலாம். ஆகவே ஆண்டவர் அங்கேருந்து பார்த்து தன்னுடைய மகன் இளைப்படைந்திருக்கிறதை பார்த்த உடனே அவர் தரிசனமாகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, இதனுடைய வாழ்க்கை அனுபவமாய் தேவன் பல சூழ்நிலைகளிலே அவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை கிட்டி சேர்கிறோமோ, சோர்வடையும் பொழுதெல்லாம் நான் ஒரு நாளும் அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காமல், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போவோம் என்றால் அவர் அதை செய்கிறார். இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 23வது அதிகாரத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியுமாக இன்னும் பல பெரிய எதிர்ப்புகளை அவர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கும் பொழுது 10வது வசனத்தில் பார்க்கிறோம், மிகுந்த கலவரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். மிகுந்த கலகம் உண்டான போது என்று நாம் வாசிக்கிறோம் 10வது வசனத்தில். 23வது அதிகாரம் 10வது வசனம். 11வது வசனத்தில் பாருங்கள், அன்று ராத்திரிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் என்று சொல்கிறார். முதல்ல அவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று தரிசனமாய் சொன்னார் என்று பார்க்கிறோம். இதில் கர்த்தர் பவுலின் அருகே நின்று என்று வாசிக்கும் பொழுது நான் இன்னும் அதிகமாய் நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போது மிகுந்த கலவரமான உடனே ஆண்டவர் எங்கே வந்துட்டார்? வெறும் தரிசனம் அல்ல, பவுல் பக்கத்திலே வந்து விட்டார். பக்கத்திலே வந்து நின்று சொல்கிறார், பவுலே திடன்கொள் என்று சொல்கிறார். இவைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கோ தேவைப்படும் என்றால், அன்றாடகம் நாம் கடந்து போகிற வாழ்க்கையிலே நமக்கும் அது தேவைப்படுகிறது. நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் தேவைப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தாருக்கு அது தேவைப்படுகிறது. நம்முடைய சபைக்கு அது தேவைப்படுகிறது. எப்படி நாம் அதை செய்ய போகிறோம்? எப்படி நாம் அதை செய்ய வேண்டும்? எளிதான முறை அந்த பாடல்கள் தான். பாடல்களாக நாம் அவர்களை பலப்படுத்தலாம். எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், நாம் கூடி வருகிற நேரமெல்லாம் ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். என்கரேஜ் என்று ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி என்று இருக்கிற தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் என்கரேஜ் என்று இருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நான் அனுதினம் சிலுவை எடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அதே போல் அனுதினமும் நான் மற்றவர்களை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். கடந்த நாட்களிலே எங்களுடைய சபையில் ஒரு சகோதரன் பகிர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை, அவர் அந்த வசனத்தை அந்த கோணத்திலே அவர் பார்க்கிறார். அது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, நாம் இந்த வசனத்தை நாம் அடிக்கடி நாம் தியானித்திருக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு மற்ற உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் அவர் சிலுவையை அவர் சகித்தார் என்று வாசிக்கிறோம். அவமானத்தை அவர் சகித்தார், சிலுவையை அவர் சகித்தார், மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷம் என்ன? அந்த சந்தோஷம் ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது பிதாவோடு மறுபடியுமாக இருக்கிற அந்த சந்தோஷமா? அது ஏற்கனவே அவர் இருந்து அதை அனுபவித்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தை விட்டுவிட்டு மறுபடியுமாக தன்னுடைய பிதாவோடு ஐக்கியப்பட அதை சந்தோஷமாக அவர் சொல்கிறாரா என்று நான் நினைக்கும் பொழுது அவர் ஒரு வசனத்தை அவர் காண்பிக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 29வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் 20வது வசனம். யாக்கோபு ராகேலை அவர் நேசித்த பொழுது அவளுக்காக செஞ்ச அந்த வேலையை சொல்கிறார் பாருங்கள். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. தான் விரும்பின அந்த மணவாட்டி ராகேல் அவள் மேல் வைத்த பிரியத்தினாலே அவளை தனக்கு மணவாட்டியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பிரியத்தினாலே அந்த 7 வருஷ கஷ்டங்களும் அவனுக்கு எளிதாக இருந்தது. அது கொஞ்ச நாளாய் தோன்றிட்டு இப்போ என்று நாம் யாக்கோபை பற்றி நாம் வாசிக்கிறோம். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நான் பார்க்கும் பொழுது, அதே போலத்தான் என்னுடைய பெயரை நாம் போட்டோம். ராகேலுக்கு பதிலாக யாக்கோபுக்கு பதிலாக ஆண்டவராய் கிறிஸ்து, ராகேலுக்கு பதிலாக நம்முடைய பெயரை போட்டுக்கொள்வோம். நான் ஒரு மணவாட்டியாக கிடைப்பேன் என்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுகித்தார். ஒருவேளை தெய்வ பிரகாஷ் எனக்கு மணவாட்டியாய் கிடைப்பான் என்கிற சந்தோஷத்தினாலே அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்தார். அப்படி ஒவ்வொருடைய பெயரையும் போட்டு பாருங்கள். அப்படி என்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சந்தோஷம் எது? தன்னுடைய மணவாட்டி வரப்போகிறான்ங்கிறது தான். நீங்களும் நானும் சபையாக அவருக்கு மணவாட்டியாக ஆகப் போகிறோம் என்கிற அந்த சந்தோஷமே அவரை அவமானத்தை சகிக்கும்படியாக வைத்தது, சிலுவையை சகிக்கும்படியாக வைத்தது, சோர்வுகளை மேற்கொள்ளும்படியாக வைத்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம்
நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய அழைப்பை நாம் எவ்வாறு பார்க்கிறோம்? அவ்வளவு மேன்மையாய் நாம் பார்க்கிறோமா? அப்படி பார்ப்போம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், மனசோர்வு, அவைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். நம்மை சுற்றியவர்களுக்கும் நான் உற்சாகப்படுத்த முடியும். அது எந்த சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்லை. நான் கடந்து போகிற இந்த பாதை, அதை நான் மேன்மையாக எண்ணுவேன் என்றால் அது எனக்கு அது லகுவாக இருக்கிறது. அந்த கஷ்டம் லகுவாக இருக்கிறது. தேவன் நம்ம மீது அவ்வளவு பிரியமாக இருக்கிறார். நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர், எங்களை அறிமுகமாக இருந்த எங்களுடைய தெரிந்த ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே அங்கே அவருடைய ஆலயத்திலே ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருந்த பொழுது எங்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். நாங்கள் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதினாலே நாங்கள் அந்த அழைப்புக்கு ஏற்று நாங்கள் போய் அதில் கலந்து கொண்டேன். அப்படி கலந்து கொள்ளும்போது அங்கே போயிருக்கிறோம். எல்லாம் ஊழியக்காரர்கள் என்றால் பாஸ்டர்கள், அப்படி நிறைய பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்கள் எல்லாரும் மேடையில் இருந்துக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தேன். இங்கே நாம் இந்த நேரத்தையும் பொழுதையும் நான் விரயம் செய்து விட்டேனோ, தெரியாமல் வந்து விட்டோமோ என்று சொல்லி நான் மனதுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணினேன். ஒரு சின்ன ஒரு ஜெபந்தான். அதாவது இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிற இடம், நீர் என்னோடு பேச முடியுமே, இதில் ஒன்றும் அவர்களால் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று நான் நினைத்து கொண்டு ஒரு எதிர்ப்பின் ஆவியோடு, இல்லை என்றால் ஒரு குறை சொல்கிற ஒரு காரியத்தோடு நான் எழுந்து போகலாம், அதில் எனக்கு ஆதாயம் இல்லை. ஆனால் நீர் இந்த சூழ்நிலையில் என்னோடு பேச முடியுமே, எனக்கு பிரயோஜனம் ஆக்கி கொடுக்க முடியுமே என்று சொல்லி நான் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய வார்த்தை சொன்னார், யார் எதிலே பிரியமாக இருக்கிறார்களோ அதிலே அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்ற ஒரு வரியை அவர் பேசும்பொழுது அந்த ஒரு வரியை சொல்கிறார். யார் எதிலே பிரியமாக இருக்கிறார்களோ அதிலே அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறார்கள். அந்த ஒரு வரியை நான் கேட்ட உடனே நான் உணர்வடைந்தேன். நான் என்னுடைய நேரத்தை எதில் அதிகமாக செலவழிக்கிறேன் என்று நான் செலவழிக்கிறேனோ அதுதான் என்னுடைய பிரியம், அதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி நான் யோசிக்கும் பொழுது நான் தேவனோடு செலவழிக்கிற நேரத்தையும் நான் மற்றதோடு நான் செலவழிக்கிற நேரத்தை, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு இல்லாமல் செய்கிற காரியங்கள். ஒருவேளை நாம் ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் நம்முடைய அலுவலகத்தில் என்னை வேலை பார்க்கும் பொழுது அது என்னை சிந்தனையை முழுமையாய் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. ஆனால் எனக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில், என்னுடைய ஃப்ரீ டைம், எனக்கென்று உள்ள அந்த நேரத்தில் நான் தேவனுக்கென்று எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன் என்ற என்னுடைய விருப்பம் வேறு ஏதாவது இருக்கிறதா? அதுதான் எனக்கு பிரியம். அதாவது நான் எதிலே நேரத்தை செலவழிக்கிறோம் அதுதான் எனக்கு பிரியம். அப்போ நான் தேவனுக்கு அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டால் எனக்கு அது பிரியம் இல்லை என்று தான் அர்த்தம். தேவன் எனக்கு இது பிரியமாக இல்லை. அந்த யாக்கோபு சொல்வது போல ராகேல் இல்லை, அவளுக்கு பிரியமாக இல்லை, ஆகவே அது கஷ்டமாக இருக்கிறது, இல்லை என்றால் அதற்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. இந்த ஒரு வரியிலே தேவன் என்னை பேச முடிந்தது. சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையாய் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்மை உற்சாகப்படுத்த முடியும், நம்மை ஆறுதல் படுத்த முடியும். நாமும் மற்றவர்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் நாம் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். வேதத்திலே நிருபங்களிலே நாம் அதிகமாய் பழக்கப்படாத தெரிந்து கொள்ளாத ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர் பெயர் ஆங்கிலத்திலே டிச்சிகஸ் என்று இருக்கிறது. டிச்சிகஸ் என்கிற ஒரு சகோதரன், தமிழில் தீகுக்கு என்கிற ஒரு சகோதரன். அவரை பற்றி 5 இடங்களில் தான் வேதத்தில் வருகிறது. நாம் அளவாய் அவரை பற்றி தியானிக்கிறதில்லை. ஆனால் 2 இடங்களிலே அவருடைய குணாதிசயத்தை 2 வசனங்களிலே முழுமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே தீகுக்குவை பற்றி எழுதும் பொழுது 7வது வசனத்தில் பார்க்கலாம். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். அவர் ஒரு மெசஞ்சராக இருக்கலாம். இங்கே உள்ள செய்தியை அங்கே போய் அவர் உண்மையாய் சொல்கிறார்.
உங்கள் செய்திகளையும் அவர் கொண்டு வருவார், அதையும் அவர் அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் என்று இருக்கிறது. அப்போ எங்கே போனாலும் இந்த தீகுக்கு ஒரு வேலையை செய்வார். அவருக்கு வேறு வேலைகள் கொடுக்கப்பட்டாலும் அங்கே செல்லுகிற இடங்களிலே அவர்களை நன்றாய் விசாரித்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற வேலை. அதே வசனத்தை அப்படியே அவரை பற்றி எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். 21, 22 எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன் எழுதுகிறார். அவன் ஒரு நேர்மையான ஒரு மனுஷன், ஜனங்களை விசாரிக்கிறவன், அவருடைய சுக செய்திகளை கொண்டு வருகிறவன், அவர்களுக்கு கொண்டு செலுத்துகிறவன். ஆனால் இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது அவன் எதை மையமாக வைத்திருக்கிறான்? அவர்களை உற்சாகப்படுத்துகிறது, அவருடைய இருதயங்களை திடப்படுத்துகிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை தன்னை ஊழியக்காரனாய் தன்னோடு அவரை வைத்து கொண்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த டிச்சிகஸ் போல, இந்த தீகுக்கோள் போல நாம் நம்முடைய பாதையிலே நம்மையும் உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய குடும்பத்தை நாம் உற்சாகப்படுத்தலாம், நம்முடைய சபையை நாம் உற்சாகப்படுத்தலாம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நாம் ஒருபொழுதும் அதை சாதாரணமாக எடுக்க வேண்டாம். அதை உன்னதமாய் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அதை மேன்மையாய் பார்ப்போம் என்றால், தாவீதரசன் சொல்கிறது போல இது ஒரு சாதாரண வேலை அல்ல, இது ஒரு பெரிய வேலை. அது ஒரு தேவனுக்கென்று ஒரு கட்டப்படுகின்ற ஒரு பெரிய அரண்மனை. ஆகவே என் மகனுக்கு நான் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன், அதை செய்கிறேன், உற்சாகமாய் செய்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல நாமும் இந்த பாதையிலே உற்சாகமாய் நாம் நடக்க முடியும். மறுபடியுமாக அந்த கவிதையை, அந்த செய்யுளை, அந்த பாடலுடைய ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். தாயே தந்தை தமர் குரு சம்பத்து நட்பு எவையும் நீயே எம்பெருமான் கதி வேறில்லை நிர்ணயங்கான் ஏயே என்றிகளும் உலகோடு எனக்கு என்ன உரிமை ஆயே உன்னையல்லால் எனக்கு யார் துணை யார் உறவு. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதெல்லாம் நாம் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு வரி நம்மிடத்தில் வர வேண்டும். ஏயே என்றேகளும் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவரை மரியாதை குறைவாக பேசின அந்த வரிகளை அப்படியே எழுதுகிறார். அவளோடு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அப்பேற்பட்ட இந்த உலகத்திலேயும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை, எனக்கு என்ன உரிமை இருக்கிறது, தாயே உன்னையல்லால் வேறு எனக்கு யார் துணை என்று எழுதுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட உற்சாகத்தோடும் நம்முடைய தேவ நம்மை அழைத்த அழைப்பும் அதன் மகா மேன்மையான அந்த சுவிசேஷத்தையும் நாம் விளங்கிக் கொள்வோமானால் நாம் ஓடுகிற பாதையிலே ஒருபொழுதும் நாம் பலவீனம் அடைய மாட்டோம். நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் நாம் சோர்வடைய விட மாட்டோம். நாம் எங்கெல்லாம் இருக்கிறனோ, எங்கெல்லாம் எனக்கென்று ஒரு பங்கு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஜனங்களை அருமையான சகோதரன் தீகுக்கவை போல நாம் பிறரை உற்சாகப்படுத்தி இந்த பயணத்திலே நாம் வெற்றியுள்ளவர்களாக நாம் வாழ முடியும். ஒருபொழுதும் மன சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களை உற்சாகப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை உற்சாகப்படுத்தின அருமையான பக்தனுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அந்த பக்தன் எழுதின அந்த பாடல்கள் என்னுடைய காதுகளிலே நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய காதுகளிலே ஒலிக்கட்டும் ஆண்டவரே. அது எங்களை உற்சாகப்படுத்துகிறது சுவாமி. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதின அந்த வரிகள் எங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவரே. அதற்காக அந்த சகோதரனுக்காக, அந்த பக்தனுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அந்த நாளிலும் அதை தியானிக்க முடியுமா நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எனக்கு இந்த நாளிலும் கேட்டுக்கொண்ட இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ளாக பலப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த பயணத்தில் தொய்வில்லாமல் ஓடிவிட உதவி செய்யும். நாங்கள் மாத்திரமல்ல, அநேகரை பலப்படுத்தும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.